இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ லான்ச், நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறது மட்டுமே இன்றைக்கி என்னுடைய நோக்கமாக இருக்குது. முதல் நன்றி என்னுடைய முதல் படத்தினுடைய நாயகனும் இரண்டாவது படத்தின் நாயகனுமான திரு விஷால் அவர்களுக்கு. அவரோட நம்பிக்கை தான் நினைக்கிறேன். என்னை டைரக்டர் ஆக்குனதாகட்டும், இரண்டாவது படத்தை வாய்ப்பு கொடுத்ததாகட்டும், அவரோட நம்பிக்கை டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்து 100% நான் அவர் நம்பின விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம், என்றைக்குமே எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்ருக்கிற அகத்தியன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு டி ரமேஷ் அவர்கள் இந்த கதையை கேட்டு 2 மணி நேரம் கழித்து நான் ரிசல்ட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக விஷால் சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், பரணி ஸ்டுடியோஸ் ரமேஷ் கிட்ட போய் கதை சொல்ல, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன், ஒரு 2 ஹவர்ஸில் சொல்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வெளில வந்து கேட்டேன். அப்புறம் ஒரு மேனேஜர் சொன்னார் அவருக்கு, நீங்கள் தமிழில் கதை சொல்லிட்டீங்க, தமிழ் புரியாது, தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட, தெலுங்கு தெரிஞ்சவங்க, தெலுங்குல ஒருத்தர் அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு கதை சொன்னது தெலுங்கில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரமேஷ் சார், எனக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்டார் காஸ்ட், விஷால் சார் இருக்காருன்னு தெரியும். த்ரிஷா, நான் அவர் கதை சொல்லும்போதே த்ரிஷா இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். பேசி பார்க்கலாம், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 4 தடவை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொன்னார். போயிட்டு மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் கதை சொன்னேன். கேட்டவுடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களால ஜாயின் பண்ண முடியல, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. பட் எனிவேஸ் த்ரிஷா ரொம்ப நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் வி ஹாவ் சுனைனா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஊட்டியில் வர ஒரு போர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காங்க அந்த ரோல். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷால் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் அண்ட் ஜேடி சக்கரவர்த்தி. சத்யா படத்துக்கு அப்புறமா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் கதை கேட்ட அடுத்த செகண்ட் ஹி செட் ஓகே. அவங்களோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்கு. ஸோ இன்று இசை வெளியீட்டு விழா. யுவன் சாரால் நம்மளோட இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியல. காரணம் வந்து அவர் மலேசியாவில் வந்து நம்ம படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கார். இஸ் ஒர்க்கிங் ஆன் ரீ ரெக்கார்டிங் நம்ம படத்துக்கு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணார். கிட்டத்தட்ட முந்தனத்துக்கு மெசேஜெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஜாயின் பண்ணியிருக்கணும், பட் நமக்கு டெட்லைன் ரிலீஸ் ரொம்ப பக்கத்தில் டிசம்பரில் வச்சுருக்கிறதுனால டெட்லைன் என்னை இது பண்ண ஃபோர்ஸ் பண்ணுது, நான் அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், உங்களோட ட்ராக்ஸ்க்காகட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 2 ரீல் முடிச்சிட்டாரு ரீ ரெக்கார்டிங், அதை நான் கேட்டேன். ரொம்ப டெஃபினட்டாக இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரிச்சர்ட் எம் நாதன், திரு நிக்கில் முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங்கில் இருந்ததுனால அவர் டைம் இல்லாமல் போச்சு, அவரால் இன்றைக்கி ஜாயின் கூட பண்ண முடியல. பட் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன், முதல் படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர், இந்த படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இல்லாமல் எந்த ஷாட்டுமே எடுத்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஜாக் ஃபார் பீயிங். அண்ட் என்னுடைய எடிட்டர் ரூபன், என்னுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி நேரத்தில் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சது. முக்கியமாக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஸ்டண்ட் பற்றி சொல்லி ஆனோம். தாய்லாண்டில் வந்து மிஸ்டர் நங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் தான் இது நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், அவர் கிரிஷ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துக்கு அவரு பண்ணியிருக்காரு. அண்ட் திரு குமார் சார் அவர்கள், மதிய அவர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.